At what rate of percentage per annum will a sum of money will double in 16 years? ஓகேவா, பார்த்தலாமா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா பிரின்சிபல் என்னென்னு கொடுக்கல, எத்தனை ஆஃப் இயர்ஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை இயர்ஸ்? 16 இயர்ஸ். ஸோ 16 வருஷத்தில் என்ன ஆகுதான் அப்படின்னா ஒரு சம் ஆஃப் மணி வந்து டபுள் ஆகுதான். ஸோ அப்போ 14 வருஷம் கழிச்சு அமௌண்ட் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்தா டபுள் த அமௌண்ட், சம் ஆஃப் அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. அப்போ பிரின்சிபல் வந்து டபுள் ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பி இந்த பக்கம் கொண்டு போனால் 2p மைனஸ் பி ஆகிடும். ஸோ பி ஈக்குவல்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் இன்ட்ரெஸ்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, எதுனே கொடுக்காதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். பிஎன்ஆர் பை 100. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் பி ஈக்குவல்ஸ் பிஎன்ஆர் பை 100. ஸோ பிபி கேன்சல் ஆகிடும். 1 ஈக்குவல்ஸ் என் எவ்வளோ 16 வருஷம் 16 இன்ட்டு ஆர் பை 100. ஸோ எனக்கு ஆர் தான் வேணும். ஸோ ஆர் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனால் 100 டிவைடு பை 16. 4ஆல் பண்ணால் 25, 4ஆல் பண்ணால் 4. ஸோ 25 by 4. ஸோ இது எழுதுனா 6 4s are 24, ரிமைனிங் 1 divided by 4. ஸோ 6 into 6 and a quarter, 6 1/4% தான் ஆன்சர். ஓகேவா, பை guys.